கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியங்களை இயேசுப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். சரியா? முதலாவது பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். அடுத்ததாக திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அவனுடைய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். கலங்காதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். கர்த்தரை நம்புனா நிலைப்படுவீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன், நீங்கள் நாளைக்கு புறப்படுங்க, நான் உங்க கூட இருப்பேன்லாம் சொல்லிட்டேன். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்பணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பணும். இதுதான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கை வரல. ஆண்டவர் சொன்னதை செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஒரு குழப்பம் உருவாகுது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு குழப்பம் வருது. இந்த குழப்பம் விலகணும். கர்த்தரை நம்புங்க. அவர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் நிலைப்பட முடியும். ஆண்டவர் எவ்வளோதான் பேசிட்டாலும் அந்த வார்த்தையை நம்பாமல், கர்த்தர் அதை செய்வாருங்கிறத நம்பாமல் இருந்தால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நிலைப்படுவோம்? எப்படி நிரந்தரப்படுவோம்? எப்படி நம்ம வாழ்க்கையில் சமாதானம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? நம்ம சபைகளில் எத்தனை வார்த்தைகள் நம்ம கேட்குறோம்? எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் வசனத்தின் மூலம் வருகிறது. கர்த்தர் எவ்வளோ காரியத்தை நம்மகிட்ட பேசுகிறாரு. ஆனால் நம்ம நம்ப மறுக்கிறேன்ல, அதை அப்படி விட்டுறேன் இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம மேன்மையை பார்க்க முடியும்? இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இதுவரையிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை அப்படியே நம்புங்க. அப்படியே நம்புங்க. அப்படியே நம்புங்க. நிலைப்படுவீங்க. நிலைப்படுவீங்க. நீங்கள் அதாவது என்ன சொல்றது, குழப்பம் இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத நீங்களும் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்க்க போகிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்புவீங்களா? கர்த்தர் சொன்னதில் நம்புவீங்களா? நம்புங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நம்பும்போது நாங்கள் நிலைப்படுகிறோம். யாருக்கெல்லாம் உங்க மேலே நம்பிக்கை வரலையோ, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை மேலே நம்பிக்கை வரலையோ, உங்களுடைய வாக்குத்தத்தை மேலே நம்பிக்கை வரல, அவங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு சொன்னதை செய்வார், ஆண்டவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை பிறக்க, உம்முடைய பிள்ளைகள் நிலைப்பட, ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறி போகட்டும், எல்லா போராட்டங்களும் விலகட்டும், எல்லா கட்டுகளும் உடையட்டும், குடும்பத்தில் போராடுகிற கிரியைகள் அழிந்து போகட்டும். உம்முடைய பிள்ளைகளை நம்ப விடாத ஆவிகள், ஆண்டவரே கர்த்தரை நம்ப விடாமல் கிறிஸ்தர் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிஸ்தரை தொட்டு சுகமாக்கியறலும். பிரச்சனையோடு இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிற அனைவருக்கும் நன்மைகள் நடக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், ஒரு வெற்றி நாளாய், ஒரு மேன்மை நாளாய் ஆண்டவரை மாற உம்முடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.